தமிழ்நாட்டுல 204 பள்ளிக்கூடங்களை மூடிவிட்டனர் அப்படின்னு விஜய் பேசினாரு. பள்ளிக்கூடங்களை மூடிட்டாங்கன்னா அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு உள்ள போய், ஏய் இந்த ஆட்சியில யாரும் படிக்க கூடாது, வெளியில போ, எல்லாம் போ, இன்னையில இருந்து ஸ்கூல் பள்ளிக்கூடம் எல்லாம் லீவ், போ, மாடுமை போ, ஆடுமை போ, போ போ அப்படி அடிச்சு விரட்டினாங்களா? இல்ல இனிமே நீங்க எல்லாம் படிக்கவே வேணாம், அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு, இனிமே இந்த ஊருக்குள்ள இந்த இடத்துல இங்க இருக்க சுத்து வட்டாரத்துல யாரும் படிக்க கூடாது அப்படி ஏதாவது செஞ்சாங்களா? இல்ல. அப்ப என்ன செஞ்சாங்க? மலை பிரதேசங்கள்ல கூட இந்த ஆட்சியில 13 புதிய பள்ளிகளை திறந்திருக்கிறாரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். இந்த ஆட்சியில பள்ளிகளுக்கு, கல்லூரிகளுக்கு, முக்கியமா கல்விக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பொடனில அடிச்சு 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 சொல்ல போறோம். யாருக்குன்னா ஆச்சரியக்குறிகளுக்கு. முக்கியமா ஒரு கம்பாரிசனும் நான் சொல்ல போறேன். கம்பேர் டு பாண்டிச்சேரி. என்னடா பாண்டிச்சேரியோட பேசுற? ஆமா, இந்த ஆச்சரியக்குறி சொன்னார்ல, பாண்டிச்சேரியை பார்த்து கத்துக்கோங்க அப்படின்னு. முக்கியமா கல்வியை நம்ம சொல்லித்தரப்போறோம், விஜய்க்கு சொல்லித்தரப்போறோம். அதுல ஃபர்ஸ்ட் பட்ஜெட். தமிழ்நாடு அரசு கல்விக்கு ஒதுக்கின பட்ஜெட் வெறும் 2024-25 மட்டும் ஸ்கூல் அண்ட் ஹையர் எஜுகேஷனுக்கு 40,000 கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க. ஜிடிபியில எஜுகேஷன் ஷேர் தேசிய சராசரியை விட இது அதிகம். அப்படியே பாண்டிச்சேரிக்கு வருவோம். எஜுகேஷனுக்கு தனி விஷனே இல்லை. எஜுகேஷனுக்கு தனி விஷனே இல்லை. சென்ட்ரல் டிபெண்டன்சி தான் அங்க அதிகமா இருக்கு. அடுத்ததா இன்னொன்று வருவோம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ஸ்கூல். ஒரு காலத்துல கவர்மெண்ட் ஸ்கூல்னா இடிஞ்சு விடும், சுற்றுச்சுவர் இருக்காது, மோசமான நிலையில இருக்கும், அடிப்படை வசதிகள் இருக்காது அப்படின்வாங்க. ஆனா இன்னைக்கு அந்த நிலையெல்லாம் மாறி இருக்கு. குறிப்பா இந்த ஆட்சியில நம்ம தைரியமா மார்த்தட்டி கூட சொல்லலாம். சிஎம் ஸ்கூல் டெவலப்மெண்ட் ஸ்கீம், ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ். நான் படிக்கும் போதெல்லாம் கம்ப்யூட்டர்னு ஒன்று எனக்கு தெரிஞ்சு கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்ததே இல்லை. இன்னைக்கு ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ், டாய்லெட்ஸ், ட்ரிங்கிங் வாட்டர், காம்பவுண்ட் வால், கவர்மெண்ட் ஸ்கூல் இன்ஃப்ரா, பிரைவேட் ஸ்கூல் லெவல்ல இன்னைக்கு டெவலப்மெண்ட் ஆயிருக்கு. அப்படியே பாண்டிச்சேரிக்கு வருவோம். ஸ்கூல் பில்டிங்ஸ் எல்லாம் இன்னமும் பழையதாவே இருந்துகிட்டு இருக்கு. ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் வந்து கவரேஜ் ரொம்ப குறைவு, மெயின்டெனன்ஸும் ரொம்ப லோ. அடுத்ததா ஆசிரியர்கள் வருவோம். ஆசிரியர்கள் தரமானவர்களா இருந்தால் தானே மாணவர்களையும் தரமாக உற்பத்தி செய்ய முடியும். அடுத்து அவங்க வருவோம். டீச்சர் ரெக்குவயர்மெண்ட்ஸ் அண்ட் ட்ரைனிங். இது தமிழ்நாட்டில் 5 வருஷத்துல 30,000 ஆசிரியர்களை நியமனம் செய்து ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளித்து அவர்களை தயார் செஞ்சிருக்கு. அப்படியே நம்ம பாண்டிச்சேரிக்கு வருவோம். டீச்சர் வேகன்சி இஷ்யூ இன்னைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. கான்ட்ராக்ட் டெம்பரரி டீச்சர்ஸ் அதிகம். இது இந்த நிலையில தான் பாண்டிச்சேரி இருக்கு. சரி, நாம அடுத்துக்கு வருவோம். ஹையர் எஜுகேஷன் புஷ். தமிழ்நாடு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னா, கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் எக்ஸ்பான்ஷன்ஸ், இன்ஜினியரிங் சீட்ஸ் இன் கவர்மெண்ட் காலேஜஸ், அப்புறம் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் காலேஜ் ஸ்டூடெண்ட் ஸ்கீம்ஸ். இது வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல, இன்ஜினியரிங் காலேஜ்ல, அப்புறம் முதல் பட்டதாரிகளுக்கு அவங்களுக்கு ஸ்கீம்ஸ் எல்லாம் கொடுத்து ஊக்குவிக்குது. அது மட்டும். அப்படியே நம்ம பாண்டிச்சேரிக்கு வருவோம். ஃபியூ கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும்தான் இருக்கு. அங்க இருக்கிறவெல்லாம் பக்கத்துல மாநிலங்கள்ல போய், பக்கத்து மாவட்டங்கள்ல போய், மாநிலம் சொல்லலாம், தமிழ்நாட்டுக்கு வந்து தான் அவங்க படிக்கிறாங்க. சென்ட்ரல் யூனிவர்சிட்டியோட டாமினேஷன்ஸ் அங்க இருக்கு. சரி, புவர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க அங்கே போய் சீக்கிரமாக ஆக்சஸ் பண்ண முடியாது. அந்த இடத்துல லிமிட்டட் இருக்குது, அவங்களால போய் சீக்கிரமாக ஆக்சஸ் பண்ண முடியாது. அந்த இடத்துலயே இப்போ நீங்கள் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியிலே பார்த்தா பாண்டிச்சேரியை சேர்ந்தவங்களும் அதிகமாக இருக்க மாட்டாங்க, மலையாளிஸ் அதிகமாக இருக்காங்க, மற்ற மாநிலத்தை சேர்ந்தவர்கள் அங்கே அதிகமாக இருக்கிறாங்க. அப்போ அந்த டாமினேஷன்ஸ் அங்கே அதிகமாக இருக்குது. சரி, அடுத்து கவர்மெண்ட் மாடலுக்கு வருவோம். ஸ்டேட் டிரைவன் எஜுகேஷன் பாலிசி, லாங் டேர்ம் விஷன், தொலைநோக்கு திட்டம் இந்த இடத்துல இருக்குது. திராவிடியன் மாடல் ஃபோக்கஸ் ஆன் ஈக்குவாலிட்டி, இங்க எல்லாருமே சமமா இருக்கணும் அப்படின்னு ஒரு விஷனோட அங்க ரன் ஆகுது. அப்படியே பாண்டிச்சேரிக்கு வருவோம். ஸ்டேட் விசஸ் சென்டர் கான்ஃபிளிக், பாலிசி பேரலிசிஸ். இந்த இடத்துல இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் அந்த பாண்டிச்சேரியில இருக்குது. அடுத்ததா இன்னொன்று வருவோம். இந்த டிராப் அவுட் பத்தியும் தலைவர் வந்து பேசினார். தலைவரே டிராப் அவுட் தான், வயலால படிக்காம படிப்பு மண்டையில ஏறாம ஓடி போனவர் தான் அவர். டிராப் அவுட்டை பத்தி பேசுறாரு. இந்த டிராப் அவுட்டையும் நம்ம கம்பேர் பண்ண வேண்டியிருக்கு. தமிழ்நாடுல என்ன பண்றாங்க, ஏன் கிட்ஸ் டிராப் அவுட் ஆகுது, அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, ஏன் கிட்ஸ் டிராப் அவுட் ஆகுறாங்கன்றத ஃபர்ஸ்ட் ஐடென்டி பண்றாங்க. அதுக்கு அவங்க 3 ரீசன்ஸ் எடுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்போர்ட் ப்ராப்ளம் இருக்கு, ஓகே, அதை ஐடென்டிஃபை பண்றாங்க. அடுத்து கேர்ள் சைல்டு சேஃப்டியை வந்து அவங்க ஐடென்டிஃபை பண்றாங்க. அடுத்து ஃபேமிலி ப்ரெஷர், நிறைய பேர் நீ படிச்சு என்ன செய்ய போற போதுன்ற மாதிரி சில ப்ரெஷர்ஸ் இருக்கும். இதை 3த்தையும் அவங்க ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கேற்ற மாதிரியான ஸ்கீம்ஸ் அவங்க உள்ள கொண்டு வராங்க தமிழ்நாட்டில். அதுக்காகத்தான் ஃபர்ஸ்ட் குழந்தைகளுக்கு பசியால ஸ்கூலை ஸ்கிப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு காலையிலேயே உணவு, மத்தியான உணவுன்னு சொல்லி தமிழ்நாடு ஒரு முன்னெச்சரிக்கையாக ஒரு ஏற்பாடுகளை செய்கிறாங்க. அடுத்து இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஆப்சென்ட் ஆகுறான் அப்படின்னா
அந்த டீச்சர் முதல்ல அவங்கள ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன் அந்த ஸ்டூடெண்ட் இன்னைக்கு லீவு, 2 நாள் லீவுனா நேர்ல போறது. ஹெச்எம் வரைக்கும் அந்த ஒரு ஸ்டூடெண்ட் லீவ் போட்டானா அவனை ஃபாலோ பண்றது. பிரைவேட் ஸ்கூல்ல ஃபைன் போடுவான், வரலையா ஃபைன், லேட்டா வந்தா ஃபைன். ஆனா கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஃபாலோ அப் நடக்குது, கண்டினியூஸ் ஃபாலோ. தமிழ்நாட்டுல மட்டும்தான் இது நடக்குது. அடுத்ததா டிரான்ஸ்போர்ட்டுக்கு வருவோம். டிரான்ஸ்போர்ட்ல உங்களுக்கு வந்து நாங்க சைக்கிள் தரோம், பஸ்ஸில் வந்து ஃப்ரீயா தரோம். அப்ப இந்த மாதிரியான எல்லா ஏற்பாடுகளும் பண்றோம். நீ ஸ்கூலுக்கு மட்டும் வாடா, உனக்கு யூனிஃபார்ம், பேகு, புக்கு, டிரான்ஸ்போர்ட் எல்லாமே தரோம், உனக்கு ஸ்மார்ட் கிளாஸ் எல்லாமே உனக்கு கொடுத்துட்றோம், ஊட்டச்சத்தா எல்லாமே தரோம். உனக்கு வந்து காலையில சாப்பிட்ற உணவு வந்து உனக்கு ஆரோக்கியமான இருக்குமா, உன்னோட கெலோரி காலைல இவ்வளவு எடுத்தா போதும்னு உனக்கு ஒரு ஆராய்ச்சி சொல்ல, அதை விட அதிகமான கெலோரியில உனக்கு காலை உணவு திட்டத்தை கொடுக்குறோன்னு சொல்லி பல ஏற்பாடுகளை இந்த அரசாங்கம் செய்யுது. இது எல்லாம் பண்றாங்க. பாண்டிச்சேரி என்ன செய்யுது அப்படின்னா, பாண்டிச்சேரியில ஸ்ட்ரென்த் ரொம்ப குறைவும், டிராப் அவுட் அதிகமாக கம்மியாகிக்கிட்டே போகுது. இதையெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஒரு முக்கியமான ஒரு தரவுகளும் நம்ம வந்து சேர்த்து சொல்ல வேண்டியிருக்கு. இந்தியாவிலேயே 3 மாநிலங்கள்ல மட்டும்தான் 8th வரைக்கும் கட்டாயமான பாஸ்னு ஒன்று இருக்கு. அதனாலதான் இங்க டிராப் அவுட் வந்து பிரைமரி, அப்புறம் வந்து 5th படிக்கிற பசங்களுக்கு, இந்த 8th வரைக்கும் படிக்கிற பசங்களுக்குலாம் டிராப் அவுட் வந்து ரொம்ப குறைவு, 0ல இருக்கு. அப்ப அந்த எண்ணிக்கை ஏன் அங்க குறையுதுன்னா, 8th வரைக்கும் கட்டாய பாஸ். அதுலயும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. 3 மாநிலம் சொன்ன இல்லையா, கேரளா, ஒடிசா, தமிழ்நாடு. தமிழ்நாட்டுல மட்டும்தான் 8th வரைக்கும் தேர்ச்சி முழுகுமா பாஸ். நீ எக்ஸாம்ல ஒரு வேளை நீ சரியா எழுதினா கூட உனக்கு அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து உன்னை ட்ரெயின் பண்ணி அந்த வடிவத்துக்கு உன்னை கொண்டு வந்து உன்னை பாஸ் ஆக்கி விட்டுருவாங்க. ஆனா ஒடிசாவில் கூட என்னன்னா எக்ஸாம் பேஸ்டு பாஸ், எக்ஸாம் பேஸ்ட் நீ ஓரளவு பாஸ் ஆயிரு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து கேரளாவுக்கு வந்தோம்னா நீ மஸ்ட் கெட் 30% மார்க், அது வரைக்கும் நீ எடுத்துட்டனா பாஸ் பண்ணிடலாம். அதை எடுக்கிறதுக்கு அந்த அரசாங்கம் முயற்சி செய்யுது. ஆனா இது மற்ற மாநிலங்களில் கிடையாது. சரி, இப்ப நம்ம தற்குறி அண்ணன் பேசின அந்த வாதத்துக்கும் வருவோம். ஆச்சரியக்குறி அண்ணன் பேசின அந்த வாதத்துக்கும் வருவோம். நம்ம தற்கொலை ஆச்சரியக்குறி என்ன சொன்னால 204 208 பள்ளி மூடுறாங்க அப்படின்னு, அந்த மூடுனதுக்கான சும்மா ஒரு ஆளு சும்மா வார்த்தையில சொல்லிட்டா அதை வந்து கற்பனைக்கு, நம்மளுடைய தியரி படி கற்பனைக்கு என்ன வேணாலும் எழுதி, கான்ஸ்பிரசி தியரி. மூடிட்டாங்கன்னா அப்ப பள்ளி மாணவர்களை அடிச்சு விரட்டிட்டாங்களா, ஐயோ ஆசிரியர்கள் வேலை இழந்துட்டாங்களா, ஸ்கூலை இடிச்சுட்டாங்களா, கல்விக்கு எதிரான அரசா இது அப்படின்ற கான்ஸ்பிரசி தியரிக்கு நம்ம போக ஆரம்பிச்சிடும். அது இல்லை. அங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா, 2024-25 கல்வியாண்டுல 208 பள்ளிகளை மூடி இருக்காங்க. காரணம் என்னன்னா சேர்க்கை 0. அது ரொம்ப ஒரு மாணவர் கூட சேராத ஒரு பள்ளிக்கூடமா இருந்திருக்கு. அதையெல்லாம் ஐடென்டி பண்ணி மூடி இருக்காங்க. சரி, மூடுனதுக்கு அப்புறமா அது என்ன நடந்திருக்கு அப்படின்னா, கட்டிடம் இடிச்சு மூடலை. அந்த 3 பாயிண்ட் நல்லா தெரிஞ்சுக்கணும். கட்டிடம் இடிச்சிட்டு அதை மூடலை. 2வது ஆசிரியர்கள் வேலை இழக்கலை. அடுத்து மாணவர்களை வெளியே தள்ளலை. இந்த 3 பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு பதிலா இது வந்து நிர்வாக ரீதியாக மட்டுமே மூடல் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான். அரசு சொல்ற காரணம் என்ன அப்படின்னா, இதுதான் நான் சொன்ன மாதிரி 0 சேர்க்கை. அந்த இடத்துல மாணவர்கள் சேரலை. அது ரொம்ப ரொம்ப பின்னாடி ஊருக்குள்ள இருக்கு. ஆனா மாறா இந்த அரசாங்கம் என்ன செய்யுதுன்னா, மக்கள் நடமாட்டம் அதிகமா இருக்கக்கூடிய இடங்கள்ல, மாணவர்கள் அதிகமா இருக்கக்கூடிய இடங்கள்ல பள்ளிக்கூடங்களை உயர்த்தி இருக்கு. அந்த உயர்த்தினது மூலியமா இந்த டேட்டா சொல்றாங்க இல்லையா, 2016 இருந்து கூட வந்து 2016 இருந்த எண்ணிக்கையை விட இப்ப கல்வியாண்டுல பள்ளிக்கூடங்களுடைய எண்ணிக்கை உயர்ந்திருக்கிறது. அப்படின்னா இந்த 208 பள்ளிக்கூடங்களை மூடிட்டு 0 இருக்கிற சேர்க்கை இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களை அந்த இடத்துல மூடிட்டு மாணவர்கள் அதிகமா இருக்கக்கூடிய அந்த இடங்கள்ல ரீஓபன் பண்ணியிருக்காங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, மலை பிரதேசங்கள்ல கூட கிட்டத்தட்ட 13 பள்ளிகளை இவங்க புதுசா திறந்திருக்கிறாங்க. அப்ப இதை நம்ம வாழ்த்தணும்ல. இதெல்லாம் வைத்தறிச்சல். மற்ற ஸ்டேட்ல இவங்க கல்விக்கு எதுவுமே செய்ய மாட்டாங்களே. ஒரு அரசாங்கம் மாணவர்களை படி படி படி, நீ படிச்சா போதும், முன்னாடி வாடா, முன்னேறி வாடான்னு ஒரு அரசாங்கம் சொல்லுது. அதை கேட்கும் போது தற்கூரிகள், அதாவது டிராப் அவுட் ஆன ஒரு தலைவனுக்கு கோபம் வரும்ல, அந்த கோபத்துல இருந்த வெளிப்பாடுதான் இன்னைக்கு வந்து இந்த அளவுல கத்திக்கிட்டு இருக்காரு. நம்ம அடுத்த முக்கியமான இன்னொரு புள்ளி விவரத்தையும் நான் சொல்லியே ஆகணும். அதையும் நான் சொல்றேன். கடந்த 5 ஆண்டுகளில் 200க்கும் மேற்பட்ட அரசு பள்ளிகளை திமுக அரசு மூடியதாக விஜய் கூறுகிறார். அது அவருடைய வாதம். சரிங்களா? இப்ப நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆனா தமிழ்நாடு அரசின் கல்வித்துறை வெளியிட்டுள்ள UDISE+ தரவுகளின்படி அதிகாரப்பூர்வமா இந்த புள்ளி விவரங்களை, அந்த கூற்றை அவங்க ஏற்கல. அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிற டேட்டா சொல்றேன். அரசு தரவுப்படி 2019-2020 அந்த காலகட்டத்தில் இயங்கின பள்ளி எண்ணிக்கை என்ன அப்படின்னா 37,579. நல்லா பார்த்துக்கோங்க, 579 ஆக இருந்ததை 2023-24 ஆண்டுல அந்த எண்ணிக்கை எவ்வளவு இருந்திருக்குன்னா
579 இருந்து 672 உயர்ந்திருக்கிறது. அப்படின்னா 90 பள்ளிகள் உயர்ந்திருக்கிறது அப்படின்னு அந்த கூற்று சொல்லுது. அதாவது 93 புள்ளி கரெக்டா சொல்ல 93 பள்ளிகள். ஏன்னா 3ன்றது சாதாரண சின்ன நம்பர். ஆனா அந்த 3க்குள்ள 1000, 2000, 3000 மாணவர்கள் படிக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம். அடுத்து வருவோம். கடந்த 10 ஆண்டு கால இந்த டேட்டாவையே நம்ம எடுத்து பேசுவோம். 2016-17 ஆண்டு காலகட்டத்தில் 38,307 பள்ளிகள் அந்த காலகட்டத்தில் இயங்கிக்கிட்டு இருந்துச்சு. அதாவது ஜெயலலிதா ஆட்சி காலத்தில். அதுக்கப்புறமா எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அவர் காலகட்டத்தில் பள்ளிகளுடைய எண்ணிக்கை சரிய தொடங்கி இருக்கு அப்படின்ற ஒரு டேட்டாவும் இருக்கு. நம்ம அதை சொல்லுவோம். 2016-17 38,307 பள்ளிகள் இயங்கிக்கிட்டு இருந்துச்சுன்னு சொன்னா 2019-20 அதுவும் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில தான். அப்ப எவ்வளவு இயங்கிட்டு இருந்துச்சுன்னா 37,579 பள்ளிகள். அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 மிஸ்மேட்ச் ஆகுது. 1000 கிட்ட குறைஞ்சிருக்கு. திமுக ஆட்சி வருது. திமுக ஆட்சி வரும்போது நீங்க வந்து பாருங்க 2021-22 37,636 579 இருந்து 636 உயருது. அடுத்து 2022 இருந்து 23 37,658 பள்ளிக்கூடங்கள் புதிதாக திறக்கப்படுது. 2023-24 37,672 பள்ளிகள் புதிதாக திறக்கப்பட்டிருக்கு. இந்த எண்ணிக்கையெல்லாம் பார்க்கும்போது நீங்க இந்த 200 பள்ளிகள் மூடினதுக்கான ரீசன் நான் சொல்லிட்டேன். அதற்கு மாற்றாக கல்விக்கு இவங்க முக்கியத்துவம் கொடுக்கறது உண்மை அப்படிங்கறதுக்காக தான் இந்த புள்ளி விவரம் இன்னைக்கு உண்மையை சொல்லுது. பல இடங்கள்ல பள்ளிக்கூடங்களை திறந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சாட்சி. அடுத்ததான் நம்ம இன்னொன்னுக்கு வருவோம். 2025-26 கல்வியாண்டுல தமிழ்நாடு அரசு பள்ளிகள்ல சுமார் 4.7 லட்சம் மாணவர்கள் புதிதாக சேர்ந்திருக்கிறாங்க. இது கடந்த ஆண்டை விட 3.2 லட்சம் சேர்க்கையை விட குறிப்பிடத்தக்க அளவில் அதிகம் அப்படின்னு புள்ளி விவரம் சொல்லுது. அரசு பள்ளிகளின் மீதான நம்பிக்கை மீண்டும் வலுப்பெற்றிருக்கு. அரசு பள்ளி தாண்டா சரியானது, அரசு பள்ளி தாண்டா ஒரு சிறந்த கல்வியை கொடுக்க முடியும், அரசு பள்ளி மட்டும்தாண்டா மனப்பாட கல்வியை கொடுக்காது, புரிதலான சுதந்திரமான ஒரு கல்வியை கொடுக்க முடியும்னு இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் உணர்ந்திருக்கிறாங்க. அரசால மட்டும்தான் ஒரு சிறந்த பள்ளியை ஒரு கல்வியை கொடுக்க முடியுன்றதுக்காகத்தான் அரசு பள்ளி மீது ஒரு பெரிய நம்பிக்கை வந்து இன்னைக்கு கொத்து கொத்தா தன்னுடைய மாணவர்களை தன்னுடைய பிள்ளைகளை அங்க அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது வயிறு எரியும் இல்ல சங்கிகளுக்கு. வயிறு எரியல, இவன் படிச்சா கேள்வி கேட்பான்டா, இவனை படிக்க விடக்கூடாதுடா, இவன் படிச்சா அறிவார்ந்தவன் ஆயிடுவான்டா, இவன் போராடுவான்டா, இவனை விடக்கூடாதான்னு ஒரு வைத்தறிச்சல் இருக்கும்ல. அந்த வைத்தறிச்சலோட வெளிப்பாடு தான் நேற்று விஜய் பேசி தீய சக்தின்னு பைத்தியம் முடிச்ச மாதிரி கத்தனது. அடுத்து இன்னொன்று வருவோம். மேலும் சில அரசு பள்ளிகள் மூடப்படுவது என்பது முழுமையான பள்ளி ஒழிப்பு நடவடிக்கையாக பொருள் கொள்ள முடியாது தெளிவா சொல்லியிருக்காங்க. நீண்ட காலமாக ஒரு மாணவர் கூட சேராத 0 சேர்க்கை கொண்ட பள்ளிகள் தற்காலிகமாக மூடப்பட்டு அருகிலுள்ள பள்ளிகளுடன் இணைக்கப்படுவது பல ஆண்டு காலமாக நடைமுறையில் உள்ள ஒரு நிர்வாக செயல்பாடு தான். அது திமுக ஆட்சியில மட்டும் நடக்கல, எல்லா ஆட்சியிலுமே அது நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். இந்த ஏரியால 0ல இருக்க அட்டண்டன்ஸு டக்குன்னு அது இந்த ஏரியாவுக்கு ஷிஃப்ட் பண்றது நடக்கக்கூடிய ஒரு வழக்கம் தான். அதை வந்து இவர் வந்து திருச்சி வேற மாதிரி சொல்லக்கூடிய விஜயை நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து நாம் முன்னாடி சொன்ன மாதிரி மலை பிரதேசங்கள் மற்றும் புதிதாக உருவான குடியிருப்புகளில் அண்மையில் 13 புதிய அரசு பள்ளிகளை தமிழ்நாடு அரசு தொடங்கியுள்ளது. சில இடங்களில் மாணவர் சேர்க்கை இல்லாத பள்ளிகள் மூடப்பட்டாலும் புதிய பள்ளிகள் தொடங்கப்படுவதும் பல பள்ளிகள் தரம் உயர்த்தப்படுவதும் காரணமாக மொத்த எண்ணிக்கை நிகராக உயர்ந்துள்ளது. அடுத்து முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5 இடஒதுக்கீடு, ஸ்மார்ட் வகுப்பறைகள் உள்ளிட்ட உள்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டங்கள் அரசு பணிகளை மாணவர்கள் விரும்பும் கல்வி நிலையங்களாக மாற்றி வருகின்றன. இது மட்டும் இல்லைங்க, நம்ம இந்த டேட்டாவை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா நம்ம நிறைய பேச முடியும். நீங்கள் காலேஜுக்கு வந்துட்டு நிறைய பேர் ட்ராப் அவுட் ஆவான், பாதியில் நின்றுட்டு ஓடுவான். நான் காலேஜ் வந்துட்டேன், இனிமேல் என்னால் என் ஃபேமிலியை ரன் பண்ண முடியல அப்படின்னா அவனுக்கு ஒரு மாதம் ஒரு 1000 ரூபாய், அவனுக்கும் ஒரு பாஸு, அவனுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும்னு இந்த அரசாங்கம் செஞ்சு எல்லாமே செஞ்சு நீங்கள் ஒட்டுமொத்த இந்தியாவிலே தமிழ்நாட்டினுடைய கல்வி சதவீதம் உயர்ந்துக்கிட்டே போகுது. நான் சொல்லலை, ஒன்றிய அரசாங்கம் சொல்லுது. அப்போ இதையெல்லாம் பார்க்கும்போது வைத்தறிச்சல் ஆகுது. எப்படி படிக்கிறாங்க? தமிழக வெற்றி கழகம் இக்க விட்டுறானுங்க. நம்ம கூட்டத்தில் படிக்காத தற்கொலை இருக்கு, ஆனால் படிக்கிறாங்களே அப்படின்ற வைத்தறிச்சல்ல இப்படி அவதூறுகளை அள்ளி வீசக்கூடிய விஜய்க்கு அவங்க அந்த கூட்டத்துக்கு இந்த வீடியோ ஒரு பாடமாக இருக்கும்னு நம்புகிறேன். தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.